Very good morning to everybody. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப காமனான ஒரு டாபிக் அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட ஹாஸ்பிட்டலில் வந்து வர பேஷண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% பேர் இந்த கம்ப்ளைண்ட்டோட ஏதாவது ஒரு பாயிண்ட் இன் லைஃப் கண்டிப்பாக வருவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி. நான் ஸ்கின் அலர்ஜின்னு எடுத்த நிறைய டைப் இருக்குங்க. அதாவது அதில் நம்ம இன்னைக்கு பேச போகிற டைப் என்னன்னா ஏர்டிகேரியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வகையான அலர்ஜி. இந்த ஏர்டிகேரியாவுக்கு வேற என்னெல்லாம் பேர்னா இங்கிலீஷில் ஹைவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன நம்ம நார்மலாக நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இட் சவுண்ட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட், பட் ஆனால் இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டா இல்லைன்னா வந்து தட்டையாக வீங்கிறது இருக்கு இல்லைங்களா. இது வந்து உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டதுனால வந்திருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு பூச்சிக்கடினால வந்திருக்கலாம், இல்லை சாப்பாடு சாப்பிட்டதுனால வந்திருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த ஒரு அலர்ஜிங்கிறது சிவப்பு கலரில் தட்டையாக வீங்குது இல்லையா, அது பேர் தான் வந்து உங்களுக்கு ஏர்டிகேரியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட இன்னொரு பகுதி தான் வந்து இதுவே கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சுன்ட்டு வச்சுக்கோங்களேன். உதடு வீக்கம், இல்லை கண்ணோட ஒரு பகுதி வீக்கம், இல்லைன்னா வந்து கையோட மேல் பகுதி வந்து வீக்கமாயிடுறது. இது வந்து நாங்கள் ஆன்ஜியோ எடிமா அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு இஷ்யூஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த ஏர்டிகேரியா ஏன் சில பேருக்கு வருது, ஏன் சில பேருக்கு மாத்திரம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு தன்மைங்க. அதாவது வந்து ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் த பாடி டு ப்ரொடியூஸ் அன் அலர்ஜிக் ரியாக்ஷன். இது ஏன் சில பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் தன்மைங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரீசன். இது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு இதோட ரீசன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது வெளியிலேருந்து வர ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் வந்து ஏர்டிகேரியா கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற இஷ்யூஸ் என்னெல்லாம் வந்து ஏர்டிகேரியா கொடுக்கலாங்கிறது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அதை தான் வந்து முக்கால்வாசி பேர் வந்து அந்த எக்ஸ்டர்னலில் தான் நிறையவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பெயிண்டாக இருக்கலாம், இல்லைனா டஸ்ட்டாக இருக்கலாம், டஸ்ட் மைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது டஸ்ட்லேயே ஒரு சில பூச்சிங்க இருக்கும், அதனால இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு ஈவன் வந்து ஒரு பார்க்கில் வாக் போயிட்டு வந்தால் சில பேருக்கு பயங்கரமாக தடிச்சிடும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். இது எல்லாமே வந்து போலன்னால், அதாவது அந்த செடியிலேருந்து வர போலன் அந்த சீட்ஸில் இருந்தனால கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இட் கேன் கிவ் ரைஸ் டு ஏர்டிகேரியா. இதில் வந்து ஃபுட்டு வந்து ஒரு ரொம்ப காமன் ரீசன் ஃபார் ஏர்டிகேரியா. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சுப்போம். பட் இது ஒரு பார்ட் தான், அதாவது ஒரு சின்ன பகுதி தான் அந்த ஏர்டிகேரியாவோட ரீசன். எல்லாமே ஃபுட் ரிலேட்டடாக இருக்காது உங்களுக்கு. நிறைய பேருக்கு ஃபுட்டுக்கும் இந்த அலர்ஜிக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம், நம்ம உடம்புக்குள்ளேருந்தே என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அலர்ஜி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக்ஸ் ரொம்ப காமனாக இருக்கிறது. உங்களுக்கு ஆஸ்மா இருக்கணுங்கிறது, அதாவது வர பேஷண்ட்டுக்கு ஆஸ்மா இருக்கணுங்கிறது மாத்திரம் வந்து அவசியம் கிடையாது. ஃபேமிலியில் வந்து சப்போஸ் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி இல்லை ஏதாவது ஒரு கசின் அந்த மாதிரி ஒரு பிளட் ரிலேஷனுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் டெண்டன்சி இருக்குது, இல்லைன்னா அந்த ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு அலர்ஜிக் டெண்டன்சிஸ் இருக்குது, அடிக்கடி தும்மல் வரதோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கண்டா வீங்கிறதோ வந்து இருந்துச்சுன்னா அந்த ஒரு அலர்ஜிக் டெண்டன்சிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சில ஃபேமிலிஸில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஏர்டிகேரியா இல்லைன்னா அலர்ஜி கொடுக்குற தன்மை வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இது தவிர தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஹைப்போதைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இல்லை ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க, இல்லை தைராய்ட்லேயே வந்து தன்னெதிர்ப்பு நோய்கள்னு இருக்குது, அந்த ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஏர்டிகேரியா இன்னும் கொஞ்சம் காமனாக இருக்கிறது உண்டு. ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு வேற என்ன ஏர்டிகேரியா வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்னெதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். தன்னெதிர்ப்புனா என்ன அப்படின்னா நம்ம உடம்பே நம்மளுக்கு எதிர்ப்பு கொடுத்துக்குது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில், அதாவது IgE அப்படிங்கிறது வந்து அலர்ஜி ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. இந்த அலர்ஜி ஆன்டிபாடிக்கு நம்ம உடம்பே ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுன்னா அப்பவுமே வந்து இந்த ஏர்டிகேரியாங்கிற ரியாக்ஷன் வரது உண்டு. இதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் ஏர்டிகேரியா அப்படின்னு சொல்றது. சில பேருக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது தன்னெதிர்ப்பு நோய் அது வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தன்னெதிர்ப்பு நோய் வந்து இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு இஷ்யூவாக சேர்ந்து வரது சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்டர்னல் டிசீசஸ் which can give rise to it. சம்டைம்ஸ் எஸ்பெஷலி குழந்தைங்க சின்ன வயசுலேயே வந்து இந்த ஏர்டிகேரியா அதிகமாக வரதுண்டு, ஒரு 10 வயசுக்குள்ளே அப்படிங்கும்போது இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு காது மூக்கு தொண்டையிலையோ இல்லைனா வந்து பல்லில் இன்ஃபெக்ஷனோ பல்லு சொத்தை அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லைனா குழந்தைங்களுக்கு அடினாய்ட்ஸ் அப்படிங்கிறது தொண்டையில் வளர்கிற ஒரு க்ரோத் மாதிரி, இல்லை டான்சல்ஸ் வந்து இன்ஃபெக்டடாக இருக்கும்போது அதுக்கு ரியாக்ஷனாக, அதாவது நம்ம பாடி வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும்போது தனக்கே சேர்ந்து ரியாக்ஷனும் கொடுத்துக்கும். இதுதான் வந்து ஆட்டோஇம்யூன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றது, இல்ல மாலிகுலர் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனாலையும் வந்து ஏர்டிகேரியா சம்டைம்ஸ் வரது உண்டு. இது நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு இட் இஸ் பேசிக்லி நாட் ஜஸ்ட் ஃபுட்
அதாவது வெறும் சாப்பாட்டுனால மாத்திரம் அலர்ஜி வரதோ இல்லை வெளியே ஒரு டஸ்ட்னால மாத்திரம் அலர்ஜி வரதோ கிடையாது. சில பேருக்கு வந்து இந்த தன்னெதிர்ப்பும் ஒரு பிரச்சனை கொடுக்குது உங்களுக்கு. அதனால இன்டர்னலாகவே வந்து they have a capacity to produce allergies. ஸோ இதனால வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்? நிறைய பேருக்கு இது வரும். வந்தால் உடனே வந்து ரொம்ப பயந்துருவாங்க, டாக்டர் இது வந்து எனக்கு நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எனக்கு ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. urticaria அப்படிங்கிறது ஸ்விட்ச் ஆன் ஆகுது. ஸ்விட்ச் ஆன் ஆகிறது நம்ம எதுனாலன்னு தெரியாது. அதனால சில டைம்ஸ் வந்து எந்த ரீசனுமே இல்லாமல், நான் சொன்ன எந்த ரீசனுமே இல்லாமல் கூட அதிகமாகலாம். ஸோ ஒரு 100% பேருக்கு வந்து இப்போ வரவங்களுக்கு இந்த urticaria பிரச்சனை இருக்குன்னா அதில் 50%க்கு உங்களுக்கு 6 மாதத்துலேயே வந்து சரியாக போயிடும், அந்த ஹோல் ரியாக்ஷன் போயிடும். இன்னொரு 50%க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வரைக்கும் இந்த இஷ்யூஸ் வந்து திருப்பி எப்போவாவது ஒரு தடவை வந்துட்டு இருக்கலாம். இன்னொரு ஒரு 20% மக்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டில் 25 years கூட அப்போ ஒரு ரியாக்ஷன் வரது உண்டு. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் இப்போ ஒரு நாள் வந்து உங்களுக்கு மாத்திரை எடுத்து நல்லா ஆயிடுச்சுங்கிறதுனால இது வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு வராமல் இருக்குங்கிறது நம்மளுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம பாடியோட தன்மை இந்த ரியாக்ஷன் கொடுக்கறது. ஸோ அதனால வந்து அட் எனி டைம் லேட்டர் ஆன் கூட வர சான்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம், இது சிம்பிளாக என்ன பண்ணலாம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த urticariaங்கிறது வந்துருச்சுன்னா என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இதை கொடுக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஸ்மேட்டிக்காக இருக்கீங்க, இல்லை ஒரு ஆஸ்மேட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்குது வீட்டில் அப்படிங்கும்போது டஸ்டிங் வீட்டிலலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து டஸ்ட் ஏரியாஸில் போகாதீங்க. டஸ்ட் மைட்னு சொன்னேன் இல்லையா, அந்த டஸ்ட் மைட்டுங்கிறது ஒரு பூச்சி, அந்த டஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பூச்சி. இப்போலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் மைட் ஃப்ரீ பில்லோ கவர்ஸ்னு வருது, அதாவது டஸ்ட் மைட் ஃப்ரீ பெட்ஷீட்ஸ்னு வருது உங்களுக்கு. இந்த டஸ்ட் மைட் இல்லாத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் மெயின் திங் இஸ் நீங்கள் வீட்டில் போய் டஸ்டிங் பண்ணுறதோ இல்லைனா ஃபார் இன்ஸ்டன்ஸ் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸோட கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து as much as possible குறைச்சிக்கோங்க. அதாவது வாஷிங் சோப்பு இதெல்லாம் வந்து கையில் பட வந்து அந்த அலர்ஜன் சம்டைம்ஸ் வந்து இது ஸ்கின் வழியாகவும் உள்ளே போயிட்டு இட் கேன் கிவ் அ ரியாக்ஷன் உங்களுக்கு. ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி அலர்ஜிக் பீப்புள் ஒரு ஆஸ்மேட்டிக் பீப்புள் வந்து ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி ஸ்கின் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின் உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வழியாக அந்த அலர்ஜன் உள்ள பூந்து கான்டாக்ட் அலர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போவுமே வந்து இந்த மாதிரி urticaria இஷ்யூஸ் வரது சம்டைம்ஸ் உண்டு உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது. ப்ளஸ் you have to get checked for your thyroid levels, sugar levels, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள். So with all this advice, kindly have a very safe and a comfortable life.